தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு புதிய இணைய வழி பயிற்சி வகுப்பும் டெஸ்ட் பேட்சும் நம்ம தொடங்கியிருக்கோங்க. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 10 வினாக்கள் பார்க்க போகிறோங்க. 10 வினாக்களும் நமக்கு இன்றியமையாத நிறைய செய்திகளை தரக்கூடிய வினாக்களாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல் வினா, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே என்று பாடிய ஆழ்வார் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதற்கான 4 ஆப்ஷன் பார்க்கலாம். இதற்கான 4 ஆப்ஷன்: குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார், பேயாழ்வார். 4 பேர் கொடுத்துருக்கோம். 12 ஆழ்வார்களில் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே என்று பாடிய ஆழ்வார் யார்? இதற்கான விடை குலசேகர ஆழ்வாருங்க. குலசேகர ஆழ்வார் திருவஞ்சிக்களம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவருங்க. திருமாலினுடைய கௌத்துவமணியின் அவதாரமாக இவர் கருதப்படுறாருங்க. சேர நாட்டை ஆட்சி புரிந்தவருங்க இவர் தன்னை கொல்லிக்காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோன் என்றெல்லாம் சொல்லிக்கிறாருங்க. இவருடைய காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது 9ஆம் நூற்றாண்டு அல்லது 10ஆம் நூற்றாண்டாக கருதப்படுகிறதுங்க. இவர் பாடிய நூல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழில் பெருமாள் திருமொழிங்கிற நூல் பாடியிருக்காரு. வடமொழியில் முகுந்த மாலை அப்படிங்கிற நூல் பாடியிருக்கிறாருங்க. கம்பமத யானை கழுத்தகத்தின் மீதிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் என்று பாடியவரும் இவர்தாங்க. அடுத்த வினா பார்க்கலாங்களா? விப்ர நாராயணன் என்ற இயற்பெயர் கொண்ட ஆழ்வார் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதற்கான 4 ஆப்ஷன் பார்க்கலாம். பெரியாழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார். 4 கொடுத்துருக்கோம். விப்ர நாராயணன் என்ற இயற்பெயர் கொண்ட ஆழ்வார் யாருன்னு. இதற்கான விடை தொண்டரடி பொடியாழ்வாருங்க. சோழ நாட்டில் திருமண்டங்குடி அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் தான் தொண்டரடி பொடியாழ்வார். அந்தனர் மரபில் தோன்றியவர் இவர். பெரியாழ்வார் மாதிரியே இவரும் திருவரங்கத்தில் நந்தவனம் அமைத்து மாலைலாம் கட்டி சாத்தி மலர் தொண்டாற்றி வந்தவர் தான் தொண்டரடி பொடியாழ்வாருங்க. தேவதேவி அப்படிங்கிற பரத்தையினுடைய மையலுக்கு ஆட்பட்டு இருந்தார் கொஞ்ச காலம். பிறகு திருமாலால் ஆட்கொள்ளப்பட்டாருங்க இவர் பாடிய நூல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமாலை அப்படிங்கிற ஒரு நூலும், திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற ஒரு நூலும் பாடியிருக்கிறாருங்க. இவருடைய ஒரு முக்கியமான பாடல், கண்டிப்பாக எல்லோருக்குமே இந்த பாடல் தெரிஞ்சிருக்கும். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படிங்கிற பாடல் இவர் பாடிய பாடல் தாங்க. அடுத்து வினா, நாடினே நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று பாடியவர் யார் அப்படின்னு குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார், பேயாழ்வார். இதற்கான விடை திருமங்கை ஆழ்வார். சோழ மண்டலத்தில் பிறந்தவர் தான் நம்ம திருமங்கை ஆழ்வாருங்க. திருமாலினுடைய வில்லின் அம்சமாக பிறந்தவர். அடுத்த வினா, அன்பெனப்படுவது பேதையர் சொல் நோன்றல் என்ற இந்த வரி எந்த நூலில் இடம்பெறுகிறது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோங்க. இதற்கான 4 ஆப்ஷன் பார்க்கலாம். புறநானூறு, அகநானூறு, முதுமொழி காஞ்சி, கலித்தொகை. கண்டிப்பாக இதுக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சிருக்கும். இதற்கான விடை கலித்தொகை. சரிங்களா? 8 தொகை நூல்களுள் ஒன்றான கலித்தொகை தான். அந்த நூலில் தான் இந்த அன்பெனப்படுவது பேதையர் சொல் நோன்றல் அப்படிங்கிற இந்த வரி அதில் தான் இடம்பெற்றிருக்குதுங்க. இந்த கலித்தொகை இது திணைக்கு ஒருவராக பாடியிருக்கிறாங்கங்க. இப்போ பாலை திணை எடுத்துக்கிட்டோம்னா பெருங்கடுங்கோன் பாலை பாடியிருக்கிறாரு, குறிஞ்சி கபிலன் பாடியிருக்கிறாரு, மருதத்திணைய மருதன் இளநாகன் பாடியிருக்கிறாருங்க, முல்லை திணை அருஞ்சோழன் நல்லுருத்திரன் பாடியிருக்கிறாருங்க, நெய்தல் திணை நல்லந்தோனார் பாடியிருக்கிறாருங்க. பெருங்கடுங்கோன் பாலை, கபிலன் குறிஞ்சி, மருதன் இளநாகன் மருதம், அருஞ்சோழன் நல்லுருத்திரன் முல்லை, நல்லந்துவன் நெய்தல், கல்வி வளார் கண்ட களி அப்படின்னு இருக்குங்க. கலிப்பாவினால் இயற்றப்பட்ட நூல் இந்த 8 தொகை நூல்களுள் ஒன்றான கலித்தொகை 150 பாக்களை உடையதுங்க. இதை இசைப்பாட்டு அப்படின்னும் சொல்லுவாங்கங்க. அடுத்த வினா பார்க்கலாங்களா? அடுத்த வினா, அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகும் சிந்தை இடுதிரியாய் அப்படின்னு இதை பாடிய ஆழ்வார் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதற்கான 4 ஆப்ஷன்: பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமங்கை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார். 4 பேர் கொடுத்துருக்கோம். இதற்கான விடை பார்க்கலாம். பூதத்தாழ்வாருங்க. மாமல்லபுரம்
என்ற கடல் மல்லையில் பிறந்தவர் தான். ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லப்படுறாருங்க. இவருடைய பாடல்களில் பூதம் அப்படிங்கிற சொல் பாடலில் நிறைய இடங்களில் வருமாறு பாடிய காரணத்தினால தான் இவருக்கு பூதத்தாழ்வார் அப்படின்னு பேர் வந்ததுங்க. முதல் ஆழ்வார்கள் மூவருள் பூதத்தாழ்வார் முதலாவதாக இருக்கக்கூடியவருங்க. இவர் பாடிய பாடல் தான் இந்த அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் அப்படிங்கிற இந்த பாடலுங்க. இது 2ஆம் திருவந்தாதியாக இருக்குதுங்க. மன்னிக்கணும், பொய்கை ஆழ்வார் தான் முதல் ஆழ்வார்கள் மூவரில் பொய்கை ஆழ்வார் தான் முதலாவதாக வருவாருங்க. 2ஆவதாக தான் பூதத்தாழ்வார் வருவாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா திருமாலினுடைய கதாயுதத்தின் அவதாரமாக கருதப்படுகிறார். இவர் பாடிய அந்தாதி தொடையாக அமைந்த 100 வெண்பாக்கள் இருக்குதுங்க. அடுத்த வினாக்கள் பார்க்கலாம். சிந்தனை உனக்கு தந்தேன் திருவருள் எனக்கு தந்தாய் அப்படிங்கிற இந்த வரிகள் யாருக்கு சொந்தமான வரிகள், இல்லை எந்த நூல் அப்படிங்கிறதுங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. குட்டி திருவாசகம், கந்தர் கழிவெண்பா, திருவாசகம், திருப்புகழ் அப்படின்னு நம்ம 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் இதற்கான விடை குட்டி திருவாசகம். அதிவீரராம பாண்டியர் என்பவரால் இயற்றப்பட்டது தான் இந்த குட்டி திருவாசகம். நருந்தொகை பாடியவரும் இவர் தாங்க. அடுத்த வினா பார்க்கலாம். இமிழ்குரல் முரசும் 3 உடன் ஆளும் தமிழ்களு கூடல் தன்கோள் வேந்தே அப்படிங்கிற இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கோம். இதற்கான 4 ஆப்ஷன்: புறநானூறு, தேவாரம், 10 அகநானூறு 4 கொடுத்துருக்கோம். இமிழ்குரல் முரசு 3 உடன் ஆளும் தமிழ்களு கூடல் தன்கோள் வேந்தே. இதற்கான விடை புறநானூறுங்க. 8 தொகை நூல்களில் முழுக்க புறம் பற்றி பாடப்பட்ட நூல் 2 தாங்க. புறநானூறு 1, 10 ஒன்றுங்க. பரிபாடல் என்பது புறமும் அகமும் கலந்ததுங்க. இந்த புறநானூறு 400 அகவர் பாக்களால் பாடப்பட்ட நூல் தான் இந்த புறநானூறுங்க. அருமையான அற்புதமான நூல். இது பார்த்தோன்னா தமிழர்களின் வரலாற்று களஞ்சியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நூலுங்க இது. இந்த நூலினுடைய முதல் 266 பாடல்களுக்கு ஒரு அரிய பழைய உரை இருக்குது. இந்த பழைய உரையோடு சேர்த்து 1894 நம்ம டாக்டர் ஊவேசா அவர்கள் முதல்ல இதை வெளியிட்டிருக்காருங்க. அதற்கு பிறகு அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் இந்த நூல் முழுமைக்கும் உரை எழுதி வெளியிட்டிருக்காருங்க. இந்த புறநானூரில் 267வது பாட்டும் 268வது பாட்டும் நமக்கு முற்றிலும் கிடைக்கவே இல்லைங்க. முழுக்க நமக்கு கிடைக்கல. இந்த புறப்பாட்டுரை 1976 முதல்ல பதிப்பித்தவர் இரா தெய்வ சிகாமணி கவுண்டர் அப்படிங்கிறவருங்க. இது இந்த புறநானூரை பற்றிய ஒரு சிறிய செய்தி நம்ம பகிர்ந்துக்கிட்டோங்க. அடுத்து பாருங்க, அரிமா அன்ன அணங்குடை துப்பில் திருமாவளவன் தெவ்வர்கோக்கிய வேளினும் வெய்ய கானம் அப்படிங்கிற இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத கேட்டிருக்கேங்க. பொருணர் ஆற்றுப்படை, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, பெரும்பா நாற்றுப்படை அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள், அரிமான்னா அணங்குடை துப்பின் திருமாவளவன் தெவ்வர்க்கு ஓக்கிய இங்கேயா விடுபட்டு போயிருச்சு. இதற்கான விடை பார்க்கலாம். பட்டினப்பாலை தெவ்வர்க்கு ஓக்கிய வேளினும் வெய்ய கானம் அவன் கோளினும் தண்ணிய தடமென் தோளே அப்படின்னு வருங்க. இது பட்டினப்பாலையில் இடம்பெறுகிறதுங்க. 10 பாட்டில் ஒரு நூலானது தான் இந்த நம்ம பட்டினப்பாலை அப்படின்னு சொல்கிறேங்க. இந்த நூலினுடைய பாட்டுடை தலைவன் அப்படின்னு சொல்லும்போது சோழன் கரிகார் பெருவளத்தான் தான் இந்த நூலினுடைய பாட்டுடை தலைவனுங்க. இந்த நூலினுடைய ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 301 அடிகளால் ஆன இந்த நூலுங்க. முதல் 138 அடிகள் ஆசிரியப்பாவினாலும் அடுத்து 163 அடிகள் வஞ்சிப்பாவினாலும் ஆகியிருக்குதுங்க. அதனாலேயே இதை வஞ்சி நெடும் பாட்டு அப்படிங்கிற ஒரு பெயரும் இந்த நூலுக்கு இருக்குதுங்க. அடுத்த வினா, 500 அடிகளை கொண்ட 10 பாட்டு நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். இதற்கான 4 ஆப்ஷன் பார்க்கலாம். சிறுபா நாற்றுப்படை, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, பெரும்பா நாற்றுப்படை. இதற்கான விடை பெரும்பா நாற்றுப்படைங்க. 500 அடிகளை கொண்டது இந்த பெரும்பா நாற்றுப்படை. இது பாணாறு அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த நூல். இது தொண்டைமான் இளந்திரையன் அவன் தான் இந்த நூலினுடைய பாட்டுடை தலைவனாக இருக்கிறாங்க. தொண்டைமான் இளந்திரையனை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடிய நூல் தான் இந்த பெரும்பா நாற்றுப்படை. அதாவது 10 பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் 5 இருக்குது. அந்த 5ல் ஒன்று தான் இந்த பெரும்பா நாற்றுப்படை. 500 அடிகளை
கொண்ட நூல் இந்த நூலுங்க. அடுத்த வினா, வினையே ஆடவர்க்கு உயிரே, இது எந்த நூலில் இடம்பெறுகிறது? கண்டிப்பாக இதற்கான விடை எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, கலித்தொகை அப்படின்னு. உத்தியோகம், புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான ஆன்சர் குறுந்தொகை. 8 தொகை நூல்களுள் ஒன்று நம்ம குறுந்தொகை. 4 அடி சிற்றல்லை 8 அடி பேரல்லை கொண்ட நூலுங்க. 400 பாடல்கள் இதில் இருக்குது. 4 அடி சிற்றல்லை 8 அடி பேரல்லைங்கிறோம். இதில் 307 அந்த பாடலும் 391 இந்த 2 பாடல்களும் 9 அடிகளால் ஆனதுங்க. இதில் இடம்பெற்றிருக்கிற 400 பாடல்களை 205 புலவர்கள் பாடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் 380 பாடல்களுக்கு பேராசிரியரும் எஞ்சிய 20 பாடல்களுக்கும் நச்சினார்க்கினியரும் உரை வகுத்திருக்கிறாங்கங்கிற தகவல் சொல்கிறாங்க. ஆனால் இந்த உரைகள் கிட்டலைங்க. பிற்காலத்தில் டாக்டர் ஊவேசா அவர்கள் இந்நூலுக்கு உரை எழுதியிருக்கிறாருங்க. அதாவது இந்த உரையாசிரியர்களால் மிகுதியாக எடுத்துக்காட்டப்பட்ட ஒரு நிறைய பாடல்கள் எடுத்துக்காட்டப்பட்ட ஒரு நூல் அப்படின்னா அது குறுந்தொகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று முதலாக தொகுக்கப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அது குறுந்தொகை அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த குறுந்தொகையில் அணிலாடு முன்றிலார், செம்புள்ள பெயல் நீரார், குப்பை கோழியார், காக்கை பாடினியார் இப்படி உவமை சிறப்பால் பெயர் பெற்ற புலவர்களுடைய பாடல்கள் இதில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நூலில் சோழன் கரிகார் வளவன், குட்டுவன், திண்டேற்பறையன், பசும்பூன் பாண்டியன், பாரி, ஓரி, நள்ளி, நன்னன் போன்ற குறுநில மன்னர்கள், சிற்றரசர்கள் இவர்களை பற்றிய மிகுதியான வரலாற்று குறிப்புகள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்குதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 10 வினாக்கள் பார்த்தோம். 10 வினாக்கள்லேருந்து நிறைய செய்திகள் நம்ம அதாவது சின்னதாக சொன்னாலும் அதில் நமக்கு இன்றியமையாத செய்திகள்லாம் இது இருக்குது. இது மாதிரி நம்ம அடுத்தடுத்து வினாவிடையெல்லாம் போடலாம். இந்த காணொளி பார்த்த நண்பர்கள் நீங்கள் இந்த காணொளி குறித்த கமெண்ட் அதாவது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிட்ட எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னொன்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து அதற்கு தகுந்தால் போல் நம்ம காணொளி போடலாம். ஏன்னா நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, ஆனால் இது குறித்து கருத்துக்கள் பதிவிட மாட்டேங்கிறீங்க. அது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. ஸோ இதை பார்த்த பிறகு இது குறித்த கருத்துக்கள் பதிவிடுங்க. புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம காணொளி பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.